நீங்க சுகர் கட் பண்றதுனால உங்க பாடியில நடக்கிற சேஞ்சஸ்ல என்னன்னு தெரியுமா? ஹலோ மக்கா, வெல்கம் பேக் டு சராஃபிட்ஸ். திஸ் இஸ் டே 4. காலையில எழுந்திரிச்சு 2 பிரெட் எடுத்து சொருவிட்டு ஜிம்முக்கு சேர்த்துட்டேன். ஆஃப்டர் ஹவர்ஸ் வச்சு இன்னைக்கு என்ன கிளாஸ்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, எனக்கு லெக் டே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் ஒர்க் அவுட்ஸ்க்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்ஜுரி ஆகாம இருக்க இந்த ஸ்ட்ரெச்சிங் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ ஸ்ட்ரெச் 5 to 10 minutes பண்ணிட்டு ஸ்குவாட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே 3 sets 10 to 15 reps ட்ரை பண்ணுவேன். அண்ட் எனக்கு பின்னாடி நிக்கிற ஒரு பேர் பாசிட்டிவ் வைப்ஸ். நான் எந்த ஒர்க் அவுட்ல ஹெவி வெயிட் புஷ் பண்ணாலும் இவரை பின்னாடி நிக்க வச்சுப்பேன். பிகாஸ் என்னோட லிமிட் என்னங்கிறது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் சொல்றதை வச்சு நம்மளால ஃபெயிலியர் தாண்டி புஷ் பண்ண முடியும். அடுத்து லெக் பிரஸ் போயிட்டேன். இது முடிச்சுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன். இதுல தான் நம்ம குவாட்ரிசெப் மசில்ஸ் மூணுமே ஆக்டிவேட் ஆகும். தென் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ரொமானியன் டெட் லிஃப்ட் போட்டு காஃப் ரைஸ். இதனால நம்ம பாடியில பிளட் அப்வர்ட்ல பம்ப் ஆகும். அதனால தான் இதை செகண்ட் ஹார்ட்னு சொல்றாங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேரா கடைக்கு போயிட்டேன். 1 கிலோ தக்காளியின் விலை ரூபாய் 75 உயர்ந்தது. எனக்கு மனசே கேக்கல. வேற வழி இல்ல, வாங்கின்னு போனாதான் வீட்டுல குழம்பு ஊத்தி சாப்பிட முடியும். மார்னிங் டிஃபனுக்கு நேற்று மேரினேட் பண்ண மீனும் இட்லியும் சாப்பிட்டு ஷேர் ஃபார்மை ஃபுல்லா ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். ரிட்டன் வந்து ஒர்க்ல உட்காந்துட்டேன். லஞ்சுக்கு அதே மீன் குழம்பு வித் ரைஸ். இப்போ சுகர் கட் பண்றதுனால நம்ம பாடியில நடக்கிற சேஞ்சஸ் என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கேலரி டெஃபிட்னால இன்ஸ்டன்டா வெயிட் லாஸ் ஆகும். தென் லாங் டர்ம்ல கிளியர் ஸ்கின் கிடைக்கும். அடுத்து உங்களோட மசில் டெஃபினிஷன் தெளிவா இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நமக்கு அதில் இன்னருக்கு ரைஸும் பாலும் குடிச்சு தூங்கிட்டேன் கைஸ். கோட்டான கொடி, நன்றி மக்கா.